பார்க்க முடிகிறது. இப்படி இஸ்லாம் விதைக்கக்கூடிய முதன்மை சிந்தனை ஒரு ஈமான் கொண்டவர் மறுமையை பற்றி என்ன பார்க்கணும்னா, அது தூரத்தில் இல்லை, அது பக்கத்துல தான் இருக்கு. அது எப்பனாலும் நடக்கலாம். அப்ப ரசூல்லா ரெண்டு விரல காட்டி பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லி எத்தனை ஆயிரம் வருஷம் போச்சு? 1400 ஆண்டுகள். ஏறத்தாழ ஒரு 15 நூற்றாண்டுகளை நாம 15 நூற்றாண்டுகளை கடக்க இருக்கிறோம். இப்படி இருக்கிற நிலையில அப்ப நபி பக்கத்துல காட்டினாங்களே, அதுக்கான அர்த்தம் என்ன? அதனுடைய நிகழ்வு என்ன அப்படின்னா, அது நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கிற அந்த கால பொழுதுக்கு அது பெரிய விஷயம். ஏறத்தாழ இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, 15 லட்சம் ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த உலகம் படைக்கப்பட்டு, முழு உலகமா உருவாகி இதுல ஜீவன்கள்லாம் வாழ்ந்து அப்படி அந்த நிகழ்வெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு, அந்த எவால்யூஷன் நடக்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சாம்? 15 லட்சம் வருஷம் ஆயிடுச்சாம். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் ஆதம் நபியை அனுப்பி மனித குலம் வளர்ந்துச்சு. இந்த 15 லட்சம் ஆண்டுகள்ல ரசூல்லா இப்படி காட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, அது 2000 வருஷமா இருக்கலாம், 5000 வருஷமா இருக்கலாம், அது தப்பும் கிடையாது. அத்தனை லட்சம் ஆண்டோட கணக்கு பாட்டு பாருங்க. 5000 வருஷங்கிறது பெரிய விஷயமா? நம்ம வாழ்றது 60 வருஷம், நம்ம 5000 வருஷத்தை பெருசா பாக்குறோம். 5000 வருஷம் ஆகுமா அப்படின்னு 15 லட்சம் ஆண்டுகளோட கம்பேர் பண்ணி பார்த்தா 5000 ஒண்ணுமே இல்லையே. 15 லட்சம் பெருசா, 5000 ரூபாய் பெருசா? 15 லட்சம் தான் பெருசு, 5000 ஒண்ணுமே இல்லையே. அப்ப ரசூல்லா குறிப்பிட்டு இன்னொரு 1000 ஆண்டுகள் கடந்தாலுமே நபி சொன்ன வார்த்தை தப்பு கிடையாது, அது கரெக்ட் தான். படைக்கப்பட்ட நாளில் இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நாள் இன்னும் கொஞ்சம் தூரமா வந்தாலுமே அது நம்ம பார்வைக்கு தான் தூரம். படைக்கப்பட்ட நாளோடு ஒப்பிடும் போது அது தூரம் இல்லை, அது நெருக்கத்தை தான் இருக்குது அப்படிங்கிற நிகழ்வை நம்மளால பார்க்க முடியுது.